அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக ரமலான் மாதம் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்நாளிலே மனப்பாடம் செய்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பல பிரார்த்தனைகள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏதாவது ஏற்பட்டால் என்ன பிரார்த்தனையை சொல்லுவார்கள் என்று நமக்கும் பல நேரங்களில் பல விவகாரங்களில் கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்படுகிறது. அந்த நேரங்களில் எல்லாம் ஓதுவதற்கான ஒரு அற்புதமான பிரார்த்தனை அது. ரசூலுல்லாஹ் அந்த பிரார்த்தனையை தான் ஓதி இருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையை நாமும் மனனமிட்டு ஓதிக்கொண்டால் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களின் போது அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும் என்பதற்கான ஒரு செய்தியாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஓதிய துஆ இதுதான். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். கண்ணியமும் பொறுமையும் உடைய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. வானங்கள் பூமியின் அதிபதியும் சிறப்புமிக்க அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை ஓதியிருக்கிறார்கள். இதனை ரமலானுடைய மாதத்திலே மனனமிட்டு நாமும் நம்முடைய வாழ்நாளிலே ஓதி அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றுக்கொள்வோமாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.